Daily. Taste the Daily. சிற்பக்கலைக்கு உலக புகழ்பெற்ற தாரமங்கலம் கைலாசநாதர் கோயிலில் தெப்ப தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. சேலம் மாவட்டம் தாரமங்கலத்தில் உள்ள ஸ்ரீ கைலாசநாதர் கோயில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததும் சிற்பக்கலைக்கு உலக புகழ் பெற்றதுடன் வரலாற்று சிறப்பு பெற்ற கோவிலாகும். இந்த கோவிலின் தைப்பூசத்தின் திருவிழா கடந்த 2 வாரமாக நடந்து வருகிறது. கடந்த வாரம் 2 தேர் திருவிழா 3 நாட்கள் நடைபெற்று முடிந்த நிலையில் கோயிலின் மகா தெப்பக்குளத்தில் 5 டன் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் நந்தி வாகனத்தில் சிவகாம சுந்தரியுடன் கைலாசநாதர் அமர்ந்து எழுந்தருளினார். தொடர்ந்து தெப்ப தேரில் அமர்ந்து தெப்பக்குளத்தில் 3 முறை வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தேரில் அம்மையப்பனுக்கு விசேஷ பூஜைகள் செய்து தீபாராதனை காட்டப்பட்டது. இந்த தெப்ப தேர் திருவிழா பழங்காலம் தொட்டு புகழ்பெற்ற விழா என்பதால் சேலம் மாவட்டம் மட்டுமல்லாது பல்வேறு வெளி மாவட்டங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ஹரஹர மகாதேவா என்று பக்த கோஷமிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சங்கராபுரம் அருகே பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதியில் கழிவுநீர் கால்வாய் வடிகால் வசதி இல்லாததால் பொதுமக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள அரசம்பட்டு கிராமத்தில் பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதியான 4வது வார்டுக்குட்பட்ட மூப்பனார் கோயில் தெருவில் கழிவுநீர் கால்வாய் முறையாக அமைத்து தராததால் கழிவுகள் தேங்கி கழிவுநீர் சாலைகளில் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளது. மேலும் இது தொடர்பாக அரசம்பட்டு ஊராட்சி மன்ற தலைவர் வாசுகி கருணாநிதியிடம் பலமுறை கோரிக்கை வைத்தும் எந்த பலனும் இல்லை என்று வேதனை தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் புதிதாக கழிவுநீர் கால்வாயை அமைத்து சீரமைக்கவும் அடிக்கடி கழிவுநீர் கால்வாயை தூர்வாரவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பேசுகிறேன். என் பேர் தமிழ்நேசன். இங்கே அரசம்பட்டி கிராமத்தில் 4வது வார்டில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகிறது. மூப்பனார் கோவில் அருகில் பல முறையில் கிராம ஊராட்சியில் மனு கொடுத்து அந்த மூப்பனார் கோவில் அருகில் தேங்கி நிற்கும் வடிகால் கால்வா கழிவு நீரை வெளியேற்றாமல் இங்கே தேங்கி நிற்கிறது. அடமழை காலத்திலும் வெயில் காலத்திலும் மிகப்பெரிய மக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது, தொந்தரவை ஏற்படுத்துகிறது. பள்ளி குழந்தைகள், கல்லூரி மாணவர்களுக்கு டெங்கு போன்ற மலேரியா காய்ச்சல் பரவும் நிலை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இது குறித்து கிராம சபை கூட்டத்திலும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தோம். இது குறித்து ஊரக வட்டார வளர்ச்சி அலுவலரிடத்தில் கோரிக்கை மனு அளித்திருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியரிடத்தில் 2 முறை கோரிக்கை மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் இல்லை. சட்டவிரோதமாக மது பாட்டில்கள் விற்பனை செய்த 2 பெண்கள் உட்பட 4 பேரை கைது செய்து சங்கராபுரம் காவல்துறையினர் அதிரடி காட்டியுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பல்வேறு கிராமங்களில் கள்ளத்தனமாக குட்கா மற்றும் மது பாட்டில்கள் விற்பனை செய்து வருவதாக சங்கராபுரம் காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் சம்பந்தப்பட்ட பகுதிகளில் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட காவலர்கள் 8 கிலோ குட்கா மற்றும் 30 மது பாட்டில்களும் பறிமுதல் செய்து விற்பனை செய்த 2 பெண்கள் உட்பட 4 பேரை கைது செய்து விசாரணை செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்து கள்ளக்குறிச்சி கிளை சிறையில் அடைத்தனர். குரோம்பேட்டையில் கஞ்சா வைத்திருந்த 2 போலீசார் கைது செய்தனர். சென்னை குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் பான்ஸ் மேம்பாலம் அருகே குரோம்பேட்டை காவல் நிலைய போலீசார் நேற்று ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சந்தேகத்திற்கிடமாக அங்கிருந்த 2 பிடித்து போலீசார் விசாரணை நடத்திய போது அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளனர். இதனால் சந்தேகமடைந்த போலீசார் தீவிர சோதனை நடத்தியதில் அவர்களிடமிருந்து சுமார் 1 கிலோ 150 கிராம் எடை கொண்ட கஞ்சா கைப்பற்றப்பட்டது. மேலும் கஞ்சா வைத்திருந்த முகமது ரசூல் மற்றும் அஜித் குமார் ஆகிய 2 கைது செய்த போலீசார் 2 மீது பல்வேறு காவல் நிலையங்களில் பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் விசாரணையில் தெரியவந்ததை அடுத்து 2 மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.
தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கிலோ என்ன விலை என்று கேட்கும் அளவிற்கு சீர்குலைந்துள்ளதாக எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் விமர்சித்துள்ளார். திருவண்ணாமலையில் நேற்று நடைபெற்ற எஸ்டிபிஐ கட்சியின் வக்பு மாநாட்டில் கலந்து கொள்ள வருகை தந்த அக்கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்போது தெரிவித்த அவர், அரசியலமைப்பு விரோத வக்பு மசோதாவை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என்றும், மத்திய அரசு தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய கல்வி நிதியையும் ஜிஎஸ்டியில் வழங்க வேண்டிய தொகையையும் உடனடியாக வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் போக்குவரத்து தொழிலாளர்களின் நியாயமான கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியதோடு, மேலும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கிலோ என்ன விலை என்று கேட்கும் அளவிற்கு சீர்குலைந்துள்ளது என்று குற்றம் சாட்டினார். திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் பாஜகவின் அரசியலுக்கு தமிழக அரசு துணை போகிறதோ என்று கேள்வியாக உள்ளதாக கருத்து தெரிவித்த அவர், மதுரை மக்கள் ஒன்றாகத்தான் இருக்கின்றனர் என்று தெரிவித்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.